எக்ஸட்ரா எக்ஸட்ரா ஒரு 3. அடுத்தால் நம்ம ஏன் வாட்ஸ்அப்பில் பேசக்கூடாது, இதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர்னு நம்பரை கொடு. அப்போ நம்மளால என்ன பண்ணுவோம், ஒரு பொண்ணு தானே வந்து வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுக்குது, நம்ம என்ன அவ்வளோ பெரிய மன்மத குஞ்சா? நம்ம மூஞ்ச டெய்லி தான் நம்ம கண்ணாடியில் பார்க்குறோம். இப்போ நான் காமிச்சல அது மாதிரி நீங்கள் எனக்கு காட்டுங்க. உலகத்தில் வெளில யாரையும் விட்டுட்டு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிவிட்டு உன்னை தேடி வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ரெக்வஸ்ட் கொடுக்குதா? அவன் என்ன நினச்சான், ஒரு பொண்ணு வரேன்னு சொல்லிச்சு, போனோம். அது வர வர சரி ஐஸ்கிரீம் ஏதாவது சாப்பிடுவோன்னு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த பொண்ணு வர முடியலன்னு சொல்லிடுச்சு, நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். நூதன திருட்டாக இருக்குது. அப்புறம் எப்படி வெளியே வந்துருந்துச்சு? அது ஒரு நாள் 2 நாள் பண்ணால் பரவாயில்ல, ஒரு சில டைம் ரிப்பீட் கஸ்டமர் ஆகிடுச்சு. இது மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வியாபாரம் பண்ணியிருக்காங்க. யாரும் மிரட்டி காசு கேட்கல, எதுவும் பண்ணலை, உன் ஃபோட்டோவை நெட்டில் விடுவேன்னு சொல்லலை. புரியுதுங்களா? மிரட்டி தான் பணம் பறிக்கணும்னு இல்லை, மிரட்டாமல் கூட பணம் பறிக்க முடியும். ஏமாறுவதன் காரணம் என்னென்னா நம்ம பேராசை ப்ளஸ் நம்மளுடைய சபல புத்தி. ஐயோ போச்சே, இது தெரிஞ்சால் என்னாச்சு, அது இதுன்னு அப்படியே கற்பனை. எப்போதுமே ஒரு குற்றம் நடக்கும்போது அந்த குற்றத்தை தடுப்பதற்கு இன்னொரு ஆள் வருவாங்க. என்னப்பா உனக்கு பர்த்டேவா? எனக்கு சார் ஃபாஸ்டாக் டேக்ஸோட 25th anniversary. அப்போ 25 வருஷமா ஃபாஸ்டாக் கூட கஸ்டமராக இருக்கேன்னு நானும் பெருமையாக சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்டாக் டாக்ஸி அப் நவ். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலில் ஆய்வாளரும் எழுத்தாளருமான திரு கிருஷ்ணவேல் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். இன்றைக்கு சில ஆப்பை பற்றி தகவல்கள் எல்லாம் வரும்பொழுது பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ரொம்ப பயமாக இருக்குது. குறிப்பாக அந்த கிரைண்டர் ஆப் அப்படின்றாங்க, தொடர்ந்து 2 ஆப் பேர்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஆப்பில் வரக்கூடிய பிரச்சனையை எப்படி அணுகிறது? முதல்ல இந்த ஆப்பில் என்னென்ன சிக்கல் இருக்குது? எந்த ஒரு தொழில்நுட்பம் வந்தாலும் அதன் மூலமாக ஏதாவது ஒரு தலைவலியும் சேர்ந்து தான் வரும். சரிங்களா? அதுக்காக தொழில்நுட்ப முன்னேற்றமே கூடாதுன்னெலாம் நம்ம சொல்லிட்டு தெரிய முடியாது. அதில் வரக்கூடிய தவறுகளை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல ட்ரை பண்ணணும். சரியா? ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளை ஒருத்தன் தேடி இதெல்லாம் தர்றானா, அது உண்மையாக இருக்குமா அப்படின்ற யோசனை வேணும். இதில் பெரும்பாலும் பெண்கள் பெயரை சொல்லி ஆண்களை ஏமாற்றுவது அப்படிங்கிறது நிறைய நடக்குது. இதை நான் ஒரு தடவை என் மனைவிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது, அப்படிலாம் ஒன்றுலாம் இல்லைங்க, நம்ம எல்லாம் நீங்கள் சும்மா கதை விட்றீங்க அப்படின்னாங்க. சரி இன்றைக்கி ஒரே நாளில் காட்டுறேன் பாருமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபேஸ்புக்கில் எனக்கு வந்திருக்க ரெக்வஸ்ட் நிறைய வரும். எல்லாத்தையும்லாம் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ப்ரொஃபைலை பார்ப்பேன், ப்ரொஃபைல் ஓகேன்ற மாதிரி தோணுச்சுன்னா மட்டும் அக்செப்ட் பண்ணுவேன், இல்லைன்னா அக்செப்ட் பண்ண மாட்டேன். அப்படியே பார்த்துட்டே வர ஒரு பொண்ணோட ஃபோட்டோ போட்டு ஒரு ப்ரொஃபைல் இருக்குது. ப்ரொஃபைல் என்னன்னு பார்த்தோம்னா, நான் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறேன், பெங்களூரில் இருக்கேன், எனக்கு 32 வயசு, நாட் மேரீடு, இவ்வளவோ அதில் இருக்குது. இப்போ சாதாரணமாக ஒரு 40-50 வயசில் இருக்கக்கூடிய ஒரு நபரை டக்குன்னு கவரக்கூடிய ஒரு ப்ரொஃபைல் அது. ஒரு 40-50 வயசில் மிட் லைஃப் க்ரைசிஸும்பாங்க, எல்லாத்துலேயும் போர் அடிச்சுட்டு உட்காந்துருப்பான் வீட்டில். நான் இப்போ வீட்டுக்கு போனேன்னு வச்சிங்களேன், நான் மட்டும் தனியாக உட்காந்து ஏதாவது ஃபோன் பார்த்துட்டு இருப்பேன், இல்லை சிஸ்டமில் உட்காந்து ஏதாவது நோண்டிகிட்டு இருப்பேன். என் பையனும் ஒய்ஃப் மட்டும் தான் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் அவன் ஃப்ரெண்டோட போயிடுவான், அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு பேச போயிடுவாங்க. காலைல எழுந்ததுலேருந்து படுக்கிற வரை நான் தனியாக தான் உட்காந்துருப்பேன். அவங்க 2 பேரும் அவங்களுக்கு ஏதாவது தேவைகளை பொறுத்து மட்டும்தான் என்கிட்ட கேட்பாங்க, மற்றபடி நம்மள்கிட்ட பேச மாட்டாங்க. இது பொதுவாக ஒரு 45 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்களோட வீடுகளில் பூரா இப்படி தான் இருக்கும். அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆணிடம் நான் 32 வயசு, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு போட்டு ரொம்ப கவர்ச்சியாக ஒரு ஃபோட்டோ எல்லாம் போட்டு இருந்தால் அவனுக்கு என்ன தோணும்? ஆஹா, நம்மளையும் மதித்து வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேலை என்ன பண்ணுவோம், அக்செப்ட் பண்ணுவோம். நான் அதை என் மனைவிட்ட காமிச்சேன். இப்போ பாரு, இந்த ப்ரொஃபைல் நான் அக்செப்ட் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரி, உடனே அக்செப்ட் பண்ணியாச்சு. இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா சாயங்காலம் 6 மணிலேருந்து நடக்குது. அக்செப்ட் கொடுத்தாச்சு. அக்செப்ட் கொடுத்த கொஞ்ச நேரத்தில் இன்பாக்ஸில் மெசேஜ் வருது, ஹாய்னு, ஃபேஸ்புக்கில். நானும் ஹாய், நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, எக்ஸட்ரா எக்ஸட்ரா ஒரு 3.
அடுத்தால நம்ம ஏன் வாட்ஸ்அப்பில் பேசக்கூடாது, இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர்னு நம்பரை கொடு. அப்போ நம்மளால என்ன பண்ணுவான், ஒரு பொண்ணு தானே வந்து வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுக்குது. நான் தான் கேட்குறேன், நீ என்ன அவ்வளோ பெரிய மன்மதனா? யோசிக்கணும்ல. நம்ம மூஞ்ச டெய்லி தான் நம்ம கண்ணாடியில் பார்க்குறோமே. நம்ம என்ன அவ்வளோ பெரிய மன்மத குஞ்சா? ஒரு 32 வயசு பொண்ணு உலகத்தில் வேலை யாரையும் விட்டுட்டு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு உன்னை தேடி வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ரெக்வஸ்ட் கொடுக்குதா? யோசிக்கணும்ல. அப்படிலாம் ஒன்று நடக்குமான்ற. ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும்னா அவங்க கம்பெனியில் கிடைக்காதா? இல்லை அந்த பொண்ணு குடியிருக்கிற ஏரியாவில் கிடைக்காதா? அதுவும் பெங்களூர்லாம் விட்டுட்டு சென்னையில் உன்னை தேடி பிடிச்சி ஃபேஸ்புக்கில் வந்து உன்னை ரெக்வஸ்ட் கொடுக்குதா? எதை பார்த்து மயங்கினாங்கன்னு தெரியல அப்படின்னு இவன் நினச்சிப்பான். அடுத்தால என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், இப்போ பாரு வாட்ஸ்அப்பில் வந்துருச்சுல்ல, இப்போ பாருன்னு சொல்லி இதான் என் வாட்ஸ்அப் நம்பர்னு நானும் போட்டேன். நீங்களும் போட்ட 2 செகண்டில் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் வருது. இது வந்து ஒரு 7 மணிக்கிட்ட இருக்கும். நானும் ஹாய் போட்டேன். நம்ம கொஞ்சம் ப்ரைவேட்டாக பேசலாமா, எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க? ஒரு 8:30 மணிக்கு மேலே பேசுவோம். 8:30 மணிக்கு உங்கள் வீட்டில் எல்லோரும் தூங்கிடுவாங்களா? இல்லை அவங்க படுக்க போயிடுவாங்க, நான் ஹாலில் தான் இருப்பேன். சரி, நான் உங்களுக்கு 8:30 மணிக்கு மெசேஜ் அனுப்புகிறேன். எல்லாம் ஒய்ஃப் கூட உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இது என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு பாரு அப்படின்னு நான் காமிச்சிட்ருக்கேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு 8:30 மணிக்கு ஷார்ப்பாக ஹாய் மெசேஜ். நானும் ஹாய். நம்ம இது வெறுமனே இந்த ஹாய்லாம் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பர்சனலாக பேசலாமே. சரி, என்ன பேசணும்? செக்ஷுவலாக எதாவது பேசலாமே. நேராக வந்தாச்சு. இப்போ நம்மால் அதை தானே எதிர்பார்த்துட்டு இருந்தான். நான் வந்து ஒரு விக்டிமோட இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அவன் இதை தான் எதிர்பார்த்துட்டு இருப்பான். அடுத்தால நான் வீடியோ காலில் வரேன் அப்படின்னு சொல்லி வீடியோ கால் அடிக்குது. எடுத்தா ஒரு பொண்ணு வந்து ஹாய் அப்படிங்குது. உடனே கட் ஆயிடுச்சு. பொண்ணு தானா? ஆமாம், உடனே கட் ஆயிடுச்சு. நான் என்னன்னு தெரில, லைன் கட் ஆயிடுச்சு. நான் என்னோடய டாப்லெஸ்ஸான நான் உங்களுக்கு ஆன்லைனில் வரேன், வீடியோ காலில் வரேன் அப்படின்னு சொல்லி டாப்லெஸ்ஸாக ஒரு பொண்ணு. என் ஒய்ஃப் பார்த்துட்டு மிரண்டுங்க, என்னங்க இது அப்படின்னாங்க. இருமா, இப்போ தான் இனிமேல் தான் வேடிக்கையாக இருக்குது பாரு அப்படின்னு. அந்த கால் கட் ஆயிடுச்சு. இப்போ நான் காமிச்சல அது மாதிரி நீங்கள் எனக்கு காட்டுங்க. நான் நம்பரை பிளாக் பண்ணிட்டேன். ஏன் பிளாக் பண்ணீங்க அப்படின்னாங்க. இதாம்மா ட்ராப்பு, அது பொண்ணே கிடையாது முதல்ல. சரியா, அது பொண்ணே கிடையாது. அது யாரோ ஒருத்தாங்க உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் கிடைக்கும்ல, ஆன்லைனில் தேடினீங்கன்னா நிறைய வீடியோ கிளிப் கிடைக்கும். அதில் யாரோ ஒரு பொண்ணு வந்து வாட்ஸ்அப் கால் பேசுகிற வீடியோவை எடுத்து வாட்ஸ்அப்பில் லிங்க் பண்ணி போட்டு விடுவோம். போட்டு விட்டால் நீங்கள் வீடியோ காலில் ஒரு பொண்ணே வந்துச்சுன்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ட்ராப் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், அவன் முதல்ல காமிச்ச வீடியோ காலும் அந்த டாப்லெஸ் வீடியோவும் அது வீடியோ கிடையாது. அது அது வீடியோ கால் கிடையாது, வீடியோ கிளிப் அது. சரியா? இதே அதுக்கு அடுத்தால நம்மளை காட்ட சொல்கிறான் பார்த்தீங்களா, அதான் அவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பான். ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு, இந்த உன் ப்ரொஃபைலில் இதெல்லாம் பார்த்தேன், இவங்கெல்லாம் இருக்காங்க, இவங்க எல்லாருக்கும் நான் அனுப்பிச்சி விட போகிறேன், காசு கொடு அப்படின்னு மிரட்டுறாங்க. ரொம்ப சிம்பிளாக யோசிங்க. யாரோ ஒரு பொண்ணு உங்களை தேடி ஏன் வரணும்? ஊரில் என்ன ஆம்பளைக்கா பஞ்சமாயி போச்சு? ஊரில் என்ன ஆம்பளைங்களுக்கா பஞ்சம்? பெங்களூரில் இது மாதிரி ஒரு வேலை நடந்தது. என்னென்னா, ஒரு ஐஸ்கிரீம் பார்லர்காரனும் அவன் ஃப்ரெண்டும் சேர்ந்து இந்த வேலையை செஞ்சாங்க. என்ன பண்ண வேண்டியது, ஒரு பொண்ணு பேரில் ஐடி க்ரியேட் பண்ணி நல்லா கவர்ச்சியாக அழகாக இருக்கிற மாதிரிலாம் சொல்லி, இந்த அழகுன்னு சொல்லக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸில் என்னை பொறுத்தவரை அழகு அழகில்ன்றதுலாம் அது வந்து வெட்டி போயிடுச்சு. உலகத்தில் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது.
எனக்கு அழகுன்னு தோன்ற விஷயம் உங்களுக்கு அழகுன்னு தோணணும்னு அவசியம் கிடையாது. அவ்வளோதான். சரியா? அதுக்கு ரொம்ப எளிமையான உதாரணம் நான் சொல்கிறது தான் சொல்லுவேன். பொண்ணு பார்க்க போகும்போது அழகான பொண்ணு வேணும்னு கேட்குற இதே நாய் என்னைக்காவது எங்கள் அம்மா அழகா இல்லைன்னு சொல்லியிருக்கானா? உலகத்தில் எவனாவது ஒருத்தன் எங்கள் அம்மா அழகா இல்லைன்னு சொல்லியிருக்கானா? இல்லை எங்கள் அம்மா சமையல் நல்லா இல்லைன்னு எவனாவது சொல்லியிருக்கானா? கிடையவே கிடையாது. ஏன்னா அது அம்மா. ஆமாம் ஆமாம். அது அம்மான்றதுனால எவனும் அழகா இல்லைன்னு சொல்லவே மாட்டான். உலகத்தில் எந்த பிள்ளையும் எங்கள் அம்மா அழகா இல்லைன்னு சொல்ல மாட்டான். அதுதான் அழகோட ஸ்டாண்டர்ட். அப்படின்னா எல்லாருமே அழகு தான் உலகத்தில். சரியா? அது விட்டுருங்க, நம்ம இந்த சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். ஒரு ஃபேக் ப்ரொஃபைல் இது மாதிரி க்ரியேட் பண்ணி ஒரு 10-15 பசங்கள்கிட்ட பெங்களூருக்காரனாக பார்த்து கடலை போட வேண்டியது. போட்டு என்ன பண்ண, இந்த வெனஸ்டே வரியா நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் சொல்லி இந்த பார்லருக்கு வா அப்படிங்கிறது. இப்படி இந்த 10-15-20 பேருக்கும் மெசேஜ் அனுப்புறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம். ஒருத்தன் காலைல 10 மணிக்கு வருவான், ஒருத்தன் 10:30 வருவான், ஒருத்தன் 11 மணிக்கு வருவான். ஒவ்வொருத்தருக்கும் மெசேஜ் அனுப்புது. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஏதாவது ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ண, நீயும் சாப்பிட்டுட்டு எனக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணி வை, வரேங்குது. இப்படி ஒவ்வொருத்தன்ட்டையும் 1000 ரூபாய்க்கு பில்லை போட்டுருது. காலையிலேருந்து சாயங்காலம் வேற ஒரு 50 பேர் வந்தான்னு வச்சுக்க, அன்னைக்கு பில்லு மட்டும் 50,000 ரூபா அந்த பார்லருக்கு. ஏய் சாரிப்பா, கடைசி நேரத்தில் எங்கள் அப்பா வந்துட்டாரு, என்னால் வர முடியாதுன்னு கடைசியாக 1 ஹவர் கழிச்சு மெசேஜ் அனுப்பிட்டான். அவன் வீட்டுக்கு போயிடுவான். இதில் தான் ஏமாந்தோடனே அவனுக்கு தெரியாது. அவன் என்ன நினச்சான், ஒரு பொண்ணு வரேன்னு சொல்லிச்சு, போனோம். அது வர சரி ஐஸ்கிரீம் ஏதாவது சாப்பிடுவோன்னு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த பொண்ணு வர முடியலன்னு சொல்லிடுச்சு, நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப நூதன திருட்டாக இருக்குது. அப்படி எப்படி வெளியே வந்தது இந்த செய்தி? அது 1 நாள் 2 நாள் பண்ணால் பரவாயில்ல, ஒரு சில டைம் ரிப்பீட் கஸ்டமர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தேர்னா இது மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வியாபாரம் பண்ணியிருக்காங்க ஒரு 2-3 மாதத்தில். இதில் எங்கேயாவது ஏமாந்ததுன்னு தோணுமா? யாராவது மிரட்டினாங்களா? கிடையவே கிடையாது. யாரும் மிரட்டி காசு கேட்கல, எதுவும் பண்ணலை. உன் ஃபோட்டோவை நெட்டில் விடுவேன்னு சொல்லலை. புரியுதுங்களா? மிரட்டி தான் பணம் பறிக்கணும்னு இல்லை, மிரட்டாமல் கூட பணம் பறிக்க முடியும். நான் சொல்கிறது என்னென்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே சொல்லக்கூடியது இதுதான். அவுட் ஆஃப் ஆல் த பீப்புள் இன் த வேர்ல்டு, உலகத்தில் இத்தனை கோடி பேர் இருக்கும்போது எல்லாரையும் விட்டுட்டு உங்களை தேடி ஏன் ஒருத்தங்க வரணும்? நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற பொண்ணையோ பையனையோ பார்த்து ஐ லவ் யூன்னு சொன்னால் கூட செருப்பு கழட்டி அடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எங்கேருந்தோ ஒருத்தன் வந்து உங்களை லவ் பண்ணுவானா? அதெல்லாம் சினிமாவில் மட்டும்தான் நடக்கும். ஏன்னா அது கற்பனையான உலகம். நிதர்சனமான உலகத்தில் ஏமாத்து வேலை தான் நடக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் பூரா ஏமாறுவதன் காரணம் என்னென்னா, நம்ம பேராசை ப்ளஸ் நம்மளுடைய சபல புத்தி. அவ்வளோதான் விஷயமே. இதன் மூலமாக நான் இன்னொன்று சொல்கிறேன். நான் குடியிருக்கிற வீட்டுக்கு பேக் சைடில் ஒரு ஹவுசிங் போர்டு குவார்ட்டர்ஸ் 1 வருஷமோ 1.5 வருஷம் இருக்கும் முன்னாடி ஒரு பையன் செத்து போயிட்டான். தற்கொலை பண்ணி செத்துட்டான். சாஃப்ட்வேரில் வேலை பார்த்துட்டு இருந்த பையன். மாதம் 50,000 சம்பளம், 25 வயசு தான். இப்போ நாம் முதல்ல என்ன அப்ரோச் பண்ண ஒரு ஸ்கேம் சொன்னல, அதே ஸ்கேமில் தான் மாட்டி செத்தான். இதே மாதிரி நிர்வாணமாக நின்று போஸ்ட்லாம் கொடுத்துருக்கான். வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு காசு கொடு இல்லைன்னா அனுப்புவேன். கடைசியில் அவனால் கொடுக்க முடியாத ஸ்டேஜ் வரும்போது தூக்கு மாட்டி செத்துட்டான். சரி, இந்த மாதிரி பிரச்சனையில் ஏற்கனவே நானே சிக்கியிருக்கேன் சார், என்ன பண்ணுறது அப்படின்னு சில பேர் பார்வையாளர்கள் கேட்கலாம். அவங்களுக்கெல்லாம் ஒரு வெப்சைட் ஒன்று சொல்கிறேன். ஸ்டாப் NCII அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. stopNCII.com.orgன்னு நினைக்கிறேன். ஸ்டாப் NCIIனா என்ன அர்த்தம்னா, அந்த NCIIனா வேறு ஒன்றும் இல்லை, நான் கன்சென்டட் இன்டிமேட் இமேஜ். ஒப்புதல் இல்லாமல் எடுக்கப்பட்ட அந்தரங்க புகைப்படங்கள் அல்லது வீடியோ அப்படின்றது தான் அந்த நான் கன்சென்டட் இன்டிமேட் இமேஜின் பேர்.
உங்களுக்கு யாராவது ஒருத்தன் இது மாதிரி உங்களோட ஃபோட்டோவை இது மாதிரி அந்தரங்கமான புகைப்படத்தையோ வீடியோவையோ அது ஃபேக்காக இருந்தாலும் சரி உண்மையாக இருந்தாலும் சரி, உண்மையாக கூட இருந்துட்டு போட்டு, ஏதோ ஒரு சபலத்தில் வந்து ஒரு முன்னாள் காதலன்கிட்டயோ ஒரு முன்னாள் காதலிக்கிட்டேயோ நீங்கள் வந்து போஸ் கொடுத்துருக்கலாம். அது ஒன்றும் தப்பு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், அது உங்கள் பர்சனல் விஷயம். ஆனால் அதை வைத்து ஒருத்தவங்க மிரட்டுறாங்கன்னா அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சிருப்பாங்களே, அது முதல்ல ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க. அவங்க அனுப்பின மெசேஜை ஃபோட்டோவோட அனுப்பிச்சிருப்பாங்கல்ல, அந்த ஃபோட்டோ அவங்க அனுப்பிச்ச மெசேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க. எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ஃபோட்டோவை இந்த stopncii.orgன்ற வெப்சைட்டில் போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸ்புக் முதற்கொண்டு ஒரு 40 சமூக வலைதளங்களில் எங்கேயுமே அந்த படம் வந்து பப்ளிஷ் ஆகாத மாதிரி அவங்க ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஸோ பப்ளிக்கில் அந்த இமேஜ் வந்துருமோன்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது செய்ய வேண்டியது என்னென்னா tnpolice.gov.in ஒரு வெப்சைட் இருக்குது. அங்கே போய் ரெஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் ஆன்லைன்னே இருக்குது. நீங்கள் நேராக போய் இன்ஸ்பெக்டர் எடுப்பாரா மாட்டாரான்லாம் பயப்பட வேண்டியது இல்லை, ஆன்லைன்லேயே இருக்குது. நீங்கள் அதில் போய் ஃபில்அப் பண்ணி இமேஜஸ் இருந்தால் இமேஜஸையும் அப்லோட் பண்ணி கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்கள் சரகத்தில் பக்கத்தில் எந்த காவல் நிலையம் இருக்கோ அங்கேருந்து உடனடியாக உங்களை தொடர்பு கொள்வாங்க. தொடர்பு கொண்டு உங்களுக்கு வேலை செய்வாங்க. அது வந்து எஃப்ஐஆர் போடுவாங்களா மாட்டாங்களான்லாம் பயப்பட வேணாம், அது ஆட்டோமேட்டிக்காக எஃப்ஐஆராக ரெஜிஸ்டர் ஆகிடும். இந்த மாதிரி சமூக ஊடகங்கள் இந்த மாதிரி ஆப் மூலமாக யாராவது ஏமாத்துறாங்களா, உடனே 1930 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். உடனடியாக உங்கள் பக்கத்தில் இருக்க காவல் நிலையத்தில் ஒரு நாளைக்குள்ளே உங்களை தொடர்பு கொள்வாங்க. நான் வந்து இதே மாதிரி தான் ஒரு நாள் கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஒரு மெசேஜ் வந்தது வாட்ஸ்அப்பில், வீட்டிலிருந்தே டெய்லி 5000 ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு போட்டு அந்த ரெக்ரூட்டர் ஹெச்ஆர் மேனேஜர் அப்படின்லாம் போட்டு மெசேஜ். உடனே 1930 ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த நம்பர்லேருந்து மெசேஜ் வந்திருக்குங்க அப்படின்னு நோட் பண்ணிக்கிட்டு ஓகேன்னாங்க. கரெக்டாக ஒரு 1 ஹவரில் டிநகர் ஸ்டேஷன்லேருந்து எனக்கு ஃபோன் வந்தது. நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்களே சார், எதுவும் இழந்துட்டீங்களா, காசு எதுவும் கொடுத்தீங்களா? இல்லை நான் காசுலாம் கொடுக்கலங்க, இப்படி மெசேஜ் வந்திருக்கு, இந்த நம்பரை நீங்கள் கொஞ்சம் பிளாக் பண்ணுங்கன்னு சொல்லணுன்றதுக்கு அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு. வித்தின் 3-2 ஹவர்ஸில் அவங்க உடனே நடவடிக்கை எடுத்தாங்க. ஸோ முதல்ல காவல்துறையை நம்புங்க, முதல்ல பேனிக் ஆகாதீங்க. ஐயோ போச்சே இது தெரிஞ்சால் என்னாச்சு அது அது இதுன்னு அப்படியே கற்பனை. எப்போதுமே ஒரு குற்றம் நடக்கும்போது அந்த குற்றத்தை தடுப்பதற்கு இன்னொரு ஆள் வருவாங்க. அதுதான் stopncii.org. ஸோ அங்கே போட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோ வெளியே எதுலேயும் பப்ளிஷ் ஆகாது. ஏன்னா அந்த 40 வலைத்தளங்கள் கூட இந்த வெப்சைட்டுக்காரன் வந்து டைப் போட்டிருக்கான். இதெல்லாம் மிரட்டுறவங்களுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாது, நம்ம ஹெல்ப் பண்ணணும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு. ஸோ நாங்கள் கொடுக்குற புகைப்படத்தோட உங்கள் தளங்களில் ஏதாவது புகைப்படம் வந்துச்சுன்னா அதை பிளாக் பண்ணிவிடுங்க ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னு. ஸோ ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஒரு விஷயத்தை அப்லோட் பண்ணும்போதே அந்த விஷயம் வந்து அந்த சர்வரோட செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு அப்லோட் ஆகும். ஸோ இதெல்லாம் இந்த ஆப்பில் இப்படிலாம் ஏமாத்துறாங்கன்னு தெரியக்கூடிய அதே நேரத்தில் அதுலேருந்து எப்படி மீள்றதுன்றதையும் தெரிஞ்சுக்கிங்க. உடனடியாக காவல்துறையை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளில் காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு ஆள் காவல்துறை மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. வேறு யாராலையும் காப்பாற்ற முடியாது, காவல்துறையால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். சரிங்களா? தொடர்ந்து இந்த இணையவழி குற்றங்கள்ல இருந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைங்களா சார்? ரொம்ப நன்றி. நன்றி. என்னப்பா உனக்கு பர்த்டேவா? எனக்கு சார் ஃபாஸ்டாக் டேக்கரோட 25th anniversary. அப்போ 25 வருஷமா ஃபாஸ்ட்ராக் கூட கஸ்டமராக இருக்கேன்னு நானும் பெருமையாக சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப் நவ். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.